தோல் நோய்கள், ஸ்கின் அலர்ஜி. ஸ்கின் அலர்ஜி இப்போ காமனாக நிறையா வந்துட்டு இருக்கு. நிறைய பேத்துக்கு வந்துட்டுருக்கு. அது சில நேரத்தில் என்வாயன்மெண்ட் காரணமாக இருக்கலாம். சில நேரத்தில் நம்ம போடுற காஸ்டியூம்ஸ், அந்த காஸ்மெட்டிக்ஸ் காரணமாக இருக்கலாம். சில நேரம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் காரணமாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்கின் அலர்ஜி வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜாதக கிரக அமைப்பு தான். எல்லாத்துக்குமே அந்த பாதிப்பு வரது இல்லையா? சில பேருக்கு தான் அந்த மாதிரி வருது. சில பேருக்கு கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க, சில பேர் கத்திரிக்காய் கருவாடு ஒத்துக்காது. சில பேருக்கு உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிடுவாங்க, சில பேருக்கு ஒத்துக்காது. ஸ்கின் அலர்ஜி உடனே வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ ஜோதிடத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஜாதகத்தில் கிரகம் எனக்கு என்ன சந்திரன், ஒரு ஸ்கின் நோய்க்கு கொடுக்கக்கூடிய ஸ்கின்னோட அளவுங்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா புதன். ஜாதகம் சந்திரனும் புதனும் பாதிப்பு அடைந்திருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஸ்கின் நோய் இருக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கும், ஸ்கின் தொந்தரவு இருக்கும். ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்து தீருவாங்க, தொடர்ச்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் போகும், கொஞ்ச நாள் வரும், கொஞ்ச நாள் போகும், கொஞ்ச நாள் வரும். இதுக்கு மருத்துவ ஜோதிடத்தில் சில பரிகாரம் சொல்லியிருக்காங்க. ஒரு எளிய பரிகாரம், ஒரே ஒரு கோயில், ஒரு அற்புதமான கோயில். அங்கே ஒரு முறை போயிட்டு வந்தால் போதும், அவங்களுக்கு அந்த தோஷத்திலிருந்து டக்குன்னு நிவர்த்தியாக தெரியும். திரும்ப போனால் நோய் வராமல் தடுத்துட முடியும். எந்த கோயில் கேட்டிங்கன்னா, சங்கரன் கோயில் இருக்கிற சங்கர நாராயணன் கோயில். சங்கர நாராயணன் கோயிலுக்கு நீங்கள் பிறந்த கிழமையில் போயிட்டு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு, அங்கே சில பூஜை முறைகள் சொல்லுவாங்க. அந்த பால் ஊற்றுறது, ராகு பகவான் பால் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. எளிமையானது, சும்மா 10 ரூபா 20 ரூபா செலவில் நடக்கிறது. ஒரு முறை நீங்கள் போய் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஸ்கின் அலர்ஜி கடகடன் உங்களுக்கு குறையும். எளிமையாக ஸ்கின் தொந்தரவு வெளியில் வந்துடலாம். இது போன்ற மருத்துவ ஜோதிட ஆன்மீக தகவல்களுக்கு அகத்தியம் டாக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.